வெல்கம் டு எக்ஸாமினேஷன். இந்த வீடியோல நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 4 வந்து பார்க்க போறோம். இது வந்து பேப்பர் 2ல யூனிட் 2 சோஷியல் இஷ்யூஸ் இன் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டுல இன்னைக்கு 2 சிலபஸ் டிகோட் வந்து பார்க்க போறோம். பிளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து பார்க்க போறோம். இதுல 2 முக்கியமான டாபிக் மட்டும் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒன்னு சானிடேஷன், இன்னொன்னு வுமன் எம்பவர்மென்ட் அப்படிங்கிறது. ஸோ இதுல நீங்க என்னென்ன பாயிண்ட்லாம் வந்து நீங்க எடுத்து வச்சா, நோட்ஸ் எடுத்தா எந்த விதமான கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க இந்த சானிடேஷன் வரும்போது டெஃபினேஷன் வந்து ஜென்ரலா எடுத்து வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்தியா லெவல்ல நம்மளுடைய டேட்டாஸ்லாம் என்ன இருக்கு, தமிழ்நாட்டு லெவல்ல என்ன டேட்டாஸ் இருக்கு அப்படிங்கிறத நீங்க அப்பப்போ அப்டேட் பண்ற மாரியான செட்டப்ப எடுத்து வச்சுக்காங்க. அத தாண்டி நேஷனல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படிங்கிற அந்த டீட்டெயில் அந்த கன்டெஸ்ட்ல இருந்து கொஞ்சம் பேசிக்கான டேட்டாவ மட்டும் எடுத்து வச்சுக்காங்க. அதுக்கு அடுத்ததா பார்த்தோம்னா, ரூரல் அண்ட் அர்பன் சானிடேஷன்ல ஸ்கீம்ஸ் தான் முக்கியமானதா இருக்கும். ஸோ ஸ்கீம் பொறுத்தவரைக்கும் எக்கச்சக்கமான ஸ்கீம் இருந்தா கூட, நம்ம வந்து அதிகமா நோட் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் சானிடேஷன் புரோகிராம்னு ஒண்ணு இருக்கும். ஸோ முழு சுகாதார இயக்கம்னு ஒண்ணு இருக்கும். அதோடைய நோட்ஸ ஷார்ட்டா எடுத்து வச்சுக்கோங்க. நிர்மல் பாரத் அபியான் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்கும். அதோடைய நோட்ஸ ஷார்ட்டா எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்வச் பாரத்ல 1.0, 2.0 இந்த 2மே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன் இருக்கும் 2005ல. அதேபோல நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் இருக்கும் 2013ல இருக்கும். இதையும் பார்த்துக்காங்க. அத தாண்டி இன்டகிரேட்டட் சைல்ட் டெவலப்மென்ட் ஸ்கீம் எமர்ஜென்சி டைம்ல 1975ல இந்திரா காந்தி கொண்டு வந்திருப்பாங்க. அத பார்த்துக்காங்க. இத தாண்டி சானிடேஷன் ஒண்ணு இருக்கு அப்படின்னா, அது ஜல் ஜீவன் மிஷன் தான் இருக்கும். 2019ல கொண்டு வந்தது. இதுக்கான ஷார்ட் நோட்ஸ். ஸோ இப்ப வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு 4, 5 ஸ்கீம் குடுத்துருக்கோம் அப்படின்னா, இதுக்கான ஷார்ட் நோட்ஸ்னா ரொம்ப ரொம்ப கிரிஸ்பா இருக்கணும். அத மட்டும் நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. அத தாண்டி பஞ்சாயத்து ராஜ்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய கான்ஸ்டிடியூஷனல் புரொவிஷன்லயே அத வந்து குடுத்துருப்பாங்க. வுமன் ரெலவன்ட்டா அத பார்த்துக்கங்க. அதுக்கு அடுத்து சானிடேஷன் ரெலவென்ட்டா இருக்கும். அதுக்கு அடுத்ததா அதிலேயே ஸ்கீம்ஸ்லாம் கவர் ஆகுறதையும் நீங்க பார்த்துருங்க. அடுத்ததா வுமன் எம்பவர்மென்ட் அப்படிங்கிற நம்ம கேட்டகரி கீழ வரும்போது பார்த்தோம்னா, வுமன் எம்பவர்மென்ட்னா என்ன அப்படிங்கிற அந்த பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டு, என்ன கரண்ட்டான ஸ்டேட்டஸ் இருக்கு, கவர்ன்மெண்ட் என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, போத் இந்தியா அண்ட் தமிழ்நாட்டுல என்ன ஸ்கீம்ஸ் வந்து இருக்கு அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. ஸோ நம்ம இதுல எப்பவுமே பார்க்கும்போது வுமன் பொறுத்தவரைக்கும் எம்பவர்மென்ட்ல சோசியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் இந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்ல நீங்க வந்து கொண்டு வாங்க. ஏன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் தான் வுமனோடைய பார்ட்டிசிபேஷன் ரொம்ப கம்மியாயிட்டு இருக்குன்னு சொல்லி நெறைய கன்சர்ன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அந்த ஆஸ்பெக்ட்ல கொஞ்சம் நெறையா பார்த்துக்கங்க. அடுத்ததா பெண்களுக்கான சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் இருக்கு. அதுக்கான திட்டங்கள் என்னென்னலாம் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய ஸ்கீம்ஸ் ரீசென்ட்டா வந்திருக்கும். அதுல நீங்க நோட்ஸா எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, புதுமை பெண் திட்டம் அது வந்து எடுத்துக்கங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா, விடியல் பயணம் அந்த திட்டத்துக்கான ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அத தாண்டி கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு ஒரு திட்டம் இருக்கும். இந்த 3க்கும் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப கிரிஸ்பான நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது தனியா கேட்கறதுங்கிறது கொஞ்சம் கம்மி தான் வாய்ப்பு. ஆனா, இத வந்து எல்லாமே சேர்ந்தாப்புல ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, அதுல வந்து நீங்க இத வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வுமன் சரிங்களா? அதாவது பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அப்படின்னு பார்க்கும்போது, அதுல டைப்னு இருக்கும். டொமஸ்டிக் வயலன்ஸ் குடும்ப வன்முறை அப்படின்னு இருக்கும். டவுரி ஹராஸ்மென்ட் இருக்கும். ஸோ, அந்த டவுரி ஹராஸ்மென்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ரீசென்ட்டா தமிழ்நாட்டுல இது ரிலவன்ட்டான இஷ்யூஸ் வந்து நெறைய வர ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, பாலியல் வன்கொடுமைகள்லாம் வந்து வருது. செக்சுவல் ஹராஸ்மென்ட். ஸோ, இதுக்கு கவர்மெண்ட்டோடைய அ ஆக்ட்லாம் இருக்கும். அந்த ஆக்ட்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. போக்சோ ஆக்ட்லாம் இருக்கும். ஸோ, அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆசிட் அட்டாக் இருக்கு. வுமன் டிராஃபிக்கிங். அதுக்கு அடுத்தது தமிழ்நாட்டுல ஈவ் டீசிங் ஆக்ட் இருக்கும். ஸோ, இந்த ஆஸ்பெக்ட்ல இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. இந்த சட்டங்கள் மற்றும் விழிப்புணர்வுகள் இது எல்லாமே அதுதான் இருக்கும். அதுக்கடுத்து கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன்னு கேட்கறாங்க அப்படின்னா, அது நார்மலா டிராஃபிக்கிங்க்கும் அது வரும். அத தாண்டி இந்த 106வது சட்டத்திருத்தம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ, அதையும் வந்து நீங்க ஷார்ட்டான நோட்ஸ்ல அதையும் கவர் ஆகுற மாரியே நீங்க அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. பிளஸ் என்ஜிஓ வந்து வுமன் எம்பவர்மென்ட்ல என்ன ரோல் ப்ளே பண்றாங்க அப்படிங்கும்போது, முக்கியமா மதி அங்காடி அப்படின்னு இருக்கும். அதெல்லாம் நீங்க ஷார்ட் நோட்ஸ் வச்சுக்கணும். பிளஸ் ஸ்கீம்ஸ் அண்ட் புரோகிராம் நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொல்ட்டோம். அந்த புரோகிராம் தமிழ்நாடு லெவல்ல இருக்கிறத அத பார்த்துக்கங்க. இந்தியா லெவல்லயும் ஒரு சில புரோகிராம் வந்து நல்ல இம்பார்ட்டன்ட் தான் இருக்கும். மகிழா ஹி ஹட் இருக்கும். சொலம்பன் இருக்கும். ஸோ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து வெப்ங்கிறது முக்கியமா சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இதுல வந்து பார்த்துக்காங்க. வுமன் என்டர்பிரினியர்ஷிப் புரோகிராம் 2024 இதுதான் கொஞ்சம் ரீசென்ட்டா வந்ததா இருக்கும். ஸோ, இத நீங்க பார்த்துக்கங்க. மத்தபடி பார்த்தோம்னா,
ரிப்போர்ட்ஸ் ஏதாவது உமனுடைய ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் வருது, இல்ல வந்து உமன் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் வருது அப்படின்னா, அத பத்தி ஃபண்டமெண்டல் மட்டும் பார்த்துக்காங்க. அத வச்சு நீங்க ஆன்ஸர் பண்ற மாரி இருக்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுல என்ன பிஒய்க்யூலாம் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முன்னாடி இந்த 13 டைம்லாம் வந்து டெஃபினிஷனா தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் சானிடேஷன்? சுகாதாரம் என்றால் என்ன? வரையறை கொடுங்க அப்படிங்கிற மாரி இதெல்லாம் இப்ப 3 மார்க்ல இருந்திருக்கும். ஸோ அதனால இதுக்கு பேசிக்கா நீங்க ஆன்ஸர் ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா, இது ரிலவென்ட்டா அப்ளைடு கொஸ்டின் ரீசென்ட்டா கேட்கும்போது அத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நிர்மல் கிராம் புரஸ்கார் திட்டம். ஸோ நம்ம முன்னாடி அந்த லிஸ்ட்ல சொன்னோம் அப்படின்னா, அதுல வந்து இதையும் மென்ஷன் பண்ணியிருப்போம் நோட்ஸ்ல. அதையும் வந்து எடுத்துக்கங்க. அதுக்கு அடுத்ததா பெண்கள் முன்னேற்றத்துக்கான வழிமுறைகள் எவ்வாறு சமூக முன்னேற்றத்திற்கு, அதாவது வுமன் டெவலப்மெண்ட் எப்படி வந்து சோசியல் டெவலப்மெண்ட்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறது. நம்ம நேத்து வீடியோல நெனைக்கிறேன். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா, பாவர்ட்டிக்கும் அன்எம்ப்ளாய்மென்ட்க்கும் என்ன ஒரு லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதே போல தான் வுமன் டெவலப்மென்ட்க்கும், சோசியல் டெவலப்மென்ட்க்கும் என்ன ஒரு இது இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஜெனரலா இது எழுதும்போதே 50% ஆஃப் பாப்புலேஷன் வந்து வுமன் இருக்காங்க. பட் அவங்களுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க மேல இருக்கிற அந்த வெல்த் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, லெஸ் தென் 5% தான் இருக்கும். ஸோ 95% பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேல் கிட்ட தான் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எல்லா ரைட்ஸும் இருக்கும். ஸோ அது ரிலவென்ட்டா இருக்கிறத வச்சு நீங்க ஆன்ஸர் பண்ணலாம். இந்தியா பெண்களின் நிலை மற்றும் பிரச்சனைகளை பற்றி, ஸோ இந்தியாவுடைய வுமன்ஸோடைய ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாரி சோசியோ எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் என்ன இருக்கு? அதுல அவங்களுடைய பெர்சன்டேஜஸ் வந்து என்ன இருக்கு? அப்படிங்கிறத எழுதலாம். அதுல என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு எழுதலாம். சில டைம்ல வந்து உங்ககிட்ட சஜஷன்ஸ் மாரியே கொஸ்டின் கேட்பாங்க. இத வந்து சரி பண்றதுக்கு உங்களுடைய சஜஷன் சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கும் வந்து ரெடிமேடா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா வுமன் எம்பவர்மென்ட் அப்படின்னா என்ன? அதோடைய தேவைகளை குறித்து விளக்குக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ரீசென்ட்டான ட்ரெண்டிங்கான கொஸ்டின் தான். அதனால இத பார்த்துக்கங்க. பெண்கள் அதிகாரம் பெறுதலின் பல்வேறு குறியீடுகள் சரிங்களா? வேரியஸ் இண்டிகேட்டர்ஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸ்லாம் என்னென்ன இருக்குங்கிறத நீங்க குளோபல் லெவல்ல ரிலீஸ் ஆகுற ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுல இருக்கிறத நீங்க டைரக்ட்டாவே எடுத்து இங்க யுட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இந்தியாவில் பெண்களுக்கு குறைதீர்க்கும் முகமை. ஸோ இப்போ நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் இருக்கு. ஸ்டேட் கமிஷன் ஃபார் வுமன்லாம் இருக்கு அப்படின்னா, இவங்களுடைய பேசிக் ஃபண்டமெண்டல் டேட்டாவ எடுத்து வச்சுக்கோங்க. இத பயன்படுத்தி நீங்க நெறைய ஆன்ஸர்ஸ் வந்து கொண்டு வரலாம். இவங்களுடைய அப்ஜெக்டிவ், இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அத வச்சு வுமன் ரிலவென்ட்டா வர கொஸ்டின் எல்லாத்தையும் நீங்க ஆன்ஸர் பண்ணிடலாம். இந்திய அரசியலமைப்பில் பெண்களுக்கான விதிகளை பற்றி விவரி. சரிங்களா? அதாவது கான்ஸ்டிடியூஷனல் புரோவிஷன பத்தி கேட்டிருக்காங்க. அது நம்ம ஜென்ரலாவே நீங்க எழுதலாம். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வுமனுக்கு என்னென்ன இது குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன எக்ஸ்ப்ளாய்டேஷன்க்கு அகைன்ஸ்ட்டா என்ன குடுத்துருக்காங்க. பிளஸ் வந்து ரீசென்ட்டா வந்து 106 அமெண்ட்மென்ட் ஆக்ட்ல என்ன கொண்டு வந்திருக்காங்க. அந்த புரோவிஷன்ஸ் இது எல்லாமே எழுதலாம். அடுத்தது இந்தியாவில் பெண்கள் தகவல் தொழில்நுட்ப தொடர்பு என்பதால் அதிகாரம் பெற்றுள்ளார்கள். ஸோ இது வந்து ஒரு அப்ளைடு ஓரியன்டடான கொஸ்டின் தான். ஸோ கன்டென்ட் தெரிஞ்சிருந்தாவே நீங்க இதுக்கான ஆன்ஸர் பண்ணிடலாம். பெண்கள் அதிகார பகிர்வு. ஸோ வுமன் எம்பவர்மென்ட்ங்கிறதுக்கான மீனிங் என்ன அப்படிங்கிறதும் பெண்கள் அதேதான். திரும்ப திரும்ப வுமன் எம்பவர்மென்ட்னா என்னங்கிற ஃபண்டமெண்டல் வந்து நெறைய கேட்டிருக்காங்க. நீங்க இதுக்கு ஆன்ஸர் ரெடி பண்ணி வச்சுக்கிறது பெட்டரா இருக்கும். பெண்கள் உரிமைகளை பாதுகாக்க அமைக்கப்பட்டுள்ள முக்கியமான சட்டங்கள். ஸோ அந்த சட்டங்கள வந்து ஒரு முக்கியமான சட்டங்கள மட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணீங்க அப்படின்னா, அது லிஸ்ட் அவுட் பண்ணி சில பாயிண்ட் மட்டும் போட்டீங்க அப்படின்னாவே இது போதுமானது. பெண்கள் அதிகாரத்திறனை வளர்ப்பதற்கான காரணிகள் சரிங்களா? என்னென்ன வந்து பார்த்தோம்னா, வுமன் எம்பவர்மென்ட்க்கான அந்த ஃபெசிலிட்டேஷன் எல்லாமே இத இடத்துல பார்த்துக்காங்க. பெண்கள் பொருளாதார அதிகப்படுத்தலில் சிறுகடன். ஸோ இப்போ வுமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க எம்பவர்மென்ட் அப்படின்னா, சோசியலா எப்படி பண்ணலாம்? எக்கனாமிக்கலா என்ன பண்ணலாம்? பொலிட்டிக்கலா என்ன பண்ணலாம்? கல்ச்சுரலா எப்படி வந்து அவங்களுடைய இத வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். இந்த ஆஸ்பெக்ட்ல வந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். ஸோ அத வந்து பார்த்துக்கங்க. வுமன் இன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயும் வுமன் வந்து பார்த்தோம்னா, ஆர்ம்டு ஃபோர்ஸ்ல அந்த டைம்ல 2008ல வந்து பார்த்தோம்னா, அப்பதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கும். இப்பலாம் இருக்காங்க. பட் அப்போ வந்து கொஞ்சம் சில ஃபோர்ஸ்ல வந்து அவங்கள இன்க்ளூட் பண்றதுக்கான டிபேட் போனதுனால அந்த கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. பெண்களுக்கு அதிகாரம் வழங்குதல் என்பதில் மனிதவள முன்னேற்றத்தின் கண்ணோட்டம். ஸோ அதேதான். பெர்ஸ்பெக்டிவ் வந்து பார்த்தோம்னா, அ ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மென்ட்ல வுமனோடைய கன்டெக்ஸ்ட்ல வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்ததா ஹைலைட் த மேஜர் நேஷனல் லெவல் வுமன் எம்பவர்மென்ட் ஸ்கீம். ஓகே. இந்தியாவில் தேசிய அளவிலான இது வந்து பார்த்தோம்னா, கண்ட்ரி லெவல்ல ஒரு பெரிய ஸ்கீம்ஸ்லாம் என்ன இருக்கு? ஏன்னா வுமன எம்பவர்மென்ட் பண்றதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. நம்ம முன்ன சொன்ன அந்த இதெல்லாம் வந்து நீங்க இங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மகிழா ஹிஹட்டு, சொலம்பன், அதுக்கப்புறம் வெப் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அந்த அ வெப் 2024 வுமன் என்டர்பிரினர்ஷிப் புரோகிராம் இருக்கும். இந்த மாரி ரிலவென்ட்டா இருக்கிறதெல்லாம் வந்து நீங்க இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம். சோசியல் ஜஸ்டிஸ பொறுத்தவரைக்கும் தேசிய மகளிர் ஆணையச் சட்டம். சரிங்களா? நேஷனல் கமிஷன் ஃபார் வுமன் ஆக்ட் 1990 சரிங்களா? இதுக்கான நோக்கங்கள் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆனா நீங்க படிக்கும்போது நோக்கங்களும் படிச்சுக்கங்க. அதனுடைய என்ன ஆக்டிவிட்டீஸ்லாம் கரண்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுல வந்து என்ன சாதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க. அவங்களுடைய அச்சீவ்மென்ட்ஸ கூட கொஸ்டினா கேட்பாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கங்க.
அடுத்தது டொமஸ்டிக் வயலன்ஸ பொறுத்தவரைக்கும் குடும்ப வன்முறையில் சமூகவியல் கோட்பாடு சரிங்களா? சோசியாலஜிக்கல் ஃபேக்டர் என்ன? ஒரு மேல் பேட்ரியட்டிசம்லாம் இருக்கு அப்டின்னா, ஸோ அது ரிலவன்ட்டா மேல் ஷாவனிசம் இருக்கு. இது ரிலவன்ட்டா இருக்கிற அந்த சோசியாலஜிக்கல் கான்செப்ட் வந்து நீங்க எடுத்துக்கங்க. குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிறதுக்கான சட்டம் சரிங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005. ஸோ இந்த ஆக்ட்ட வந்து நீங்க ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுத்து வச்சிருந்தீங்க அப்டின்னா, இத வந்து நெறைய இடத்துல பயன்படுத்திக்கலாம். டொமஸ்டிக் வயலன்ஸ் இன் பிரைவேட் இஷ்யூஸ் ஆர் சோசியல் ப்ராப்ளம் டிஸ்கஸ் அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சோசியல் இஷ்யூ அப்படிங்கிறது தான் வந்து நீங்க ஆன்ஸர வந்து கொண்டு வர மாரி, இத நீங்க கொண்டு போகணும். ஆணவ கொலைக்கான சமூக காரணங்களையும், விளைவுகளையும் வந்து பதிவு செய்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆணவ கொலைக்கு இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா, ஹானர் கில்லிங் அப்படின்னு சொல்லி இருக்கும். முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து கௌரவ கொலை அப்படின்னு இருக்கும். பின்னாடி அதோட நேம் வந்து சைக்காலஜிக்கல் ரீசன்க்காக வந்து மாத்திருப்பாங்க தமிழ்ல பண்ணும்போது. ஸோ அந்த ஆணவ கொலைக்கான காரணம், இப்ப வந்து ரீசென்ட்டா ஆணவ தற்கொலைகள்லாம் நடக்குது. ஸோ அந்த ஆஸ்பெக்ட்லயுமே நீங்க வந்து அந்த ஆன்ஸர வந்து டிசைன் பண்ணிக்கங்க. குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான நடக்கும் பல்வேறு வகையான வன்கொடுமைகள். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த அதே தான். சரிங்களா? அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஹராஸ்மென்ட், செக்சுவல் ஹராஸ்மென்ட், ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், ஆசிட் அட்டாக் இது எல்லாமே நீங்க அந்த ஆங்கிள்குள்ள கொண்டு வந்துரலாம். அதெல்லாம் ப்ராப்ளம் கிடையாது. பிசிக்கல் வயலன்ஸ், மென்டலா இப்பலாம் என்ன வயலன்ஸ் பண்றாங்க வுமன்ஸ்க்கு எதிரா அப்படிங்கிறதையும் இது பண்ணலாம். ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸ்க்கான ஃபேக்டர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தான். முக்கியமா எக்கனாமிக்கலா அவங்க இண்டிபெண்டன்ட் இல்ல அப்படிங்கிறதையும் நீங்க ஹைலைட் பண்ணி நல்லா காட்டலாம். அடுத்தது தமிழ்நாட்டில் பெண்கள் ப அ பாதுகாப்பிற்கான குடும்ப வன்முறை சட்டம். சரிங்களா? டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் 2005 இதெல்லாம் ரிப்பீட்டடான ஏரியா. ரிப்பீட்டடா வந்துகிட்டே தான் இருக்கு. இத நீங்க கொஸ்டினே வரல அப்டின்னா கூட நீங்க வுமன் எம்பவர்மென்ட் ஆர் அ ட வயலன்ஸ் அகைன்ஸ்ட் வுமன்ல வந்து நீங்க இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வரதட்சணையினால ஏற்படும் தீய பாதிப்புகள் என்ன? அத வந்து எப்படி வந்து குறைக்கலாம்? அந்த மாரியான கொஸ்டின்ஸ் வரும்போதும், அதுக்கும் ஃபண்டமென்டலான ஆன்ஸர் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னாவே போதும். அதேபோல போக்ஸ் ஆக்ட் இதையும் வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. அதையும் நீங்க நல்லா பார்த்து வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா, ரூரல் அர்பன் டிஃபரன்ஸ் செக்சுவல் அசால்ட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதெல்லாம் ரீசென்ட் கொஸ்டின். சரிங்களா? கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஃபண்டமெண்டலா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா வந்து ரொம்ப ரீசென்ட்டா இந்த ட்ரெண்ட்லயும் கேட்டிருக்காங்க. ஃபீமேல் இன்ஃபான்டிசைட் அத பத்தி கேட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தோம்னா, ஹெல்த் அண்ட் சானிடேஷன் ரிலவன்ட்டாவும் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. சமூகத்தில் பாதிக்கக்கூடிய பிரிவினர்கள். ஸோ இது வந்து ஜென்ரலா வந்து உமன் ரிலவன்ட்டா நீங்க வந்து இத ஆன்ஸர் வந்து கொண்டு போலாம். உமன மட்டும் கிடையாது. இன்னும் வந்து பார்த்தோம்னா, யாரெல்லாம் அதிகமா பாதிக்கப்படுறாங்களோ, அவங்களையும் கொண்டு போலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா, ஒரு பாப்புலேஷன் கண்ட்ரோல் மெஷர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து நீங்க அந்த பாப்புலேஷன் அதுல வந்து நீங்க ரெஃபர் பண்ணிக்கங்க. ஸோ அவ்வளோதான். இன்னைக்கு நீங்க பார்க்க வேண்டிய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர்ல வந்து இதுதான் இருக்கு. ஸோ நீங்க நம்மளோட டெஸ்ட் பேட்ச்ல வந்து பார்த்தோம்னா, உங்களுக்கு உங்களுக்கு 4 கொஸ்டின் குடுத்துருப்போம். அதுக்கான ஆன்ஸர மட்டும் நீங்க முதல்ல ரெடி பண்ணிட்டு, அதுக்கு அடுத்ததா டைம் இருந்தா மட்டும் நீங்க இது பண்ணிக்கங்க. மத்தபடி அந்த கொஸ்டின்ஸ் வந்து அன்னன்னைக்கு வந்து முடிச்சுட்டே வாங்க. அப்பதான் சிலபஸும் நம்ம வந்து ஹோலிஸ்டிக்கா கவர் பண்ண முடியும். ஸோ டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. நம்ம அடுத்த நாளைக்கு வீடியோல இருந்து நாளைக்கு டாபிக்க பார்ப்போம். நன்றி, வணக்கம்.